பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தாழ்மை எப்படின்னா தேவனுக்கு முன்னால நம்மளை கீழ்ப்படிய வைக்கும், ஓகேவா? ஆனால் பெருமை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தாழ்மைக்கு எதிர்த்து நிற்க வைக்கக்கூடிய ஒரு பொல்லாத ஆயுதம் தான் அந்த பெருமை. அப்போ பெருமை நமக்குள்ள வரும் பொழுதும், பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுதும் பிசாசு நமக்குள்ள வர்றதுக்கு நம்மளே பெர்மிஷன் கொடுக்குறோம், இன்விடேஷன் கொடுத்து நீ வரலாம், தயவு செஞ்சு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் ஆயிடுது. ஸோ நம்மளை அறியாமலேயே நம்ம என்ன பண்ணுறோம், பாவத்துக்கு இடம் கொடுத்துடுறோம். அதுக்கப்புறமா அது உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நம்ம நிம்மதி எங்கே, நம்மளுடைய சந்தோஷம் எங்கே எல்லாம் தேட வேண்டியது தான். அதனால் அவன் ஒன்ஸ் நமக்குள்ளே வந்துட்டான்னா அந்த பிசாசு சத்ருவாகி அந்த சாத்தான் அந்த பொல்லாத ஈவில் டெவில் எனிமி நமக்குள்ளே வந்துட்டான்னா நம்மளுடைய சந்தோஷம், சமாதானம், நம்மளுடைய தூக்கம், நம்மளுடைய நிம்மதி, நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய ஜெயம், நம்மளுடைய மானம், மரியாதை, உயர்வு, கௌரவம் எல்லாம் போயிடும். ஒரு செகண்டில் பஞ்சா பறந்து போயிடும். நம்மளுடைய டாபிக்கு ஹீரோ அவர் தான், நாகமான். அந்த நாகமான் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. ஸோ தன்னுடைய குஷ்டரோகத்துக்காக அவன் எத்தனையோ இடத்துல ட்ரை பண்ணியிருப்பான், எங்கேயுமே நல்லா ஆகலை. அந்த ஆள் ரொம்ப அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி அவர். அப்படி இருக்கும் பொழுது அந்த நாகமான் தன்னுடைய ஆரோக்கியத்துக்காக, தன்னுடைய குஷ்டரோகம் குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஐடியா சொல்லியிருப்பா. சரி, அதை கேட்டு ஸோ எலிசா என்கிற அந்த தீர்க்கதரிசியை தேடி, அந்த தேவ மனுஷனை தேடி நாகமான் வரான். இப்போ வர்றப்ப வரான், பார்க்குறான், சந்திச்சாச்சு. இப்போது எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, சிம்பிளாக நீ வந்துட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன பரிகாரம்னா, நம்ம ஊரில் நம்ம கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா யோர்தான் அப்படின்னு ஒரு நதி இருக்குது. அந்த நதியில் போயிட்டு 7 தரம் நீ மூழ்கி எழுந்துரு, உன்னுடைய குஷ்டரோகம் நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்கிறாரு. இது கஷ்டமா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா இது? இல்லை இல்லை. ஆனால் நாகமான் ரொம்ப டென்ஷன் ஆகுறான், கடுப்பாகிறான். அவனால் அது ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் ஆகிற மாதிரி ஆகுது. ஈகோ, ப்ரிஸ்டேஜ், கௌரவம் இதெல்லாம் அவனுக்கு இடிக்குது. இந்த நாகமான் யார், ஏன் அப்படிலாம் ரொம்ப பந்தா பண்ணி ரொம்ப ப்ரிஸ்டேஜாக பார்க்குறான், ரொம்ப யோசிக்கிறான் அப்படின்லாம் யோசித்தோம்னா, சீரியான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த சீரியா நாட்டு ராஜாவுக்கு இவன் படைத்தலைவனாக இருக்கிறான். அந்த படைத்தலைவன் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு அதிகாரம், ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியாக இருக்குன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிறான். என்னடா இது, நம்மளை பார்த்து அங்கே போய் குழின்னு வர சொல்கிறாரு, மூழ்கி ஏந்திரின்றாரு, நம்மளை யோர்தானுக்கு போக சொல்கிறாருன்னு பெரிய கஷ்டமான வேலையா அது. நாகமான் ஏன் டென்ஷன் ஆகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் இன்ஸ்டன்ட் ஹீலிங் அப்படி ஒரு செகண்டில் ஹீல் ஆகிடணும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்து வரான். எப்படின்னா, எலிசா தீர்க்கதரிசி தன் தேவனாகிய கர்த்தர்கிட்ட நமக்காக ஜபம் பண்ணி அவருடைய கையினால் நம்மளை தொட்டு தடவி ஜபம் பண்ணும்போது 100% நமக்கு நல்லா ஆகிடும் அப்படின்னு அவன் விசுவாசிக்கிறான். அது 2வது விஷயம். ஆனால் இவன் இப்படி நினச்சிக்கிட்டு வரான், அப்படி தொட்டு தடவி தன் தேவனாகிய கர்த்தர்கிட்ட ஒரு ஜபம் பண்ணி அப்படிலாம் பண்ணி நல்லா ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தா இவன் நினச்ச மாதிரி அங்கே நடக்கலை. நீ போயிட்டு யோர்தான் நதியில் எழுதுறோம் மூழ்கி எழுந்துரு, உனக்கு நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லதும் ரொம்ப கடுப்பாயிட்டான். இவன் அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே கிருன்னு அப்படியே பிபி ஏறும்போது நாகமானுடைய ஹெல்ப்பர்ஸ், அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருமே அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. என்னங்க இதுக்கெல்லாம் இது எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம், இதுக்கு போய்ட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்களே, நம்ம எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு என்ன கஷ்டமான வேலையாக சொன்னார், செருப்பு இல்லாமல் 40 நாள் ரோட்டில் வெயிலில் நடந்து வா, இந்த ஊரை சுற்றி வா அப்படின்னு சொன்னாரா, இல்லைன்னா சவுக்கு எடுத்துவோம் முதுகில் ஒரு 8 அடி அடிச்சுக்கோ, இல்லை 10 அடி அடிச்சுக்கோ, தினமும் செருப்பு இல்லாமல் நீ வா, இல்லைன்னா முட்டி போட்டு ரோட்டில் நடந்து வா அப்படின்னு சொன்னாரா, இல்லை இடுப்பில் ஒரு ஈர துண்டு கட்டிக்கிட்டு தரையில் ரோட்டில் நடந்து வர சொன்னாரா, இல்லை உருண்டு வர சொன்னாரா, இல்லை தீ மிதிக்க சொன்னாரா? அப்படி ஒன்றுமே சொல்லலை. இல்லை, இது எவ்வளோ ஈஸி, கூலாக போயிட்டு 7 தரம் மூழ்கி எழுந்திரிக்கிறதுக்கு இல்லாமல் இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரின்னு வேற வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான், மனசு கஷ்டத்தோடு தான் அவர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நாகமான் போயிட்டு 7 தரம் கீழ்ப்படிந்து மூழ்கி இப்படி எந்திரிச்ச உடனேயே ஒரு சின்ன பிள்ளையோடைய ஸ்கின் மாதிரி எல்லா குஷ்டரோகமும் போயிட்டு அவ்வளோ புது ஸ்கின் ஆயிடுச்சு நாகமானுக்கு. அந்த கீழ்ப்படிதல் தான்.
சுகமாக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் வரம் பெற்ற ஊழியக்காரர், அவருக்கு கர்த்தர் வல்லமை அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, முடியும். ஆனால் இவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த பெருமையை உடைக்கணும், அந்த மேட்டுமையை உடைக்கணும், பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு இல்லை, அதுக்காக தான் போயிட்டு ஒரு 7 தடவை மூழ்கி எந்திரிப்பான்னு சொன்னதுக்கு அவன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டான். ஸோ தன்னை தாழ்த்தி சரண்டர் பண்ணும்போது தான், ஒப்பு கொடுக்கும்போது, அர்ப்பணிக்கும்போது தான் அதிசயம் அற்புதம் நம்ம லைஃப்லையும் நடக்கும். ஆமென். வேதத்தில் இயேசு கிறிஸ்துவும் தன்னை தாழ்த்தி பூமிக்கு வந்தார். ஏன் வந்தாருன்னா, பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கும்படி, மீட்கும்படி. அவர் இவ்வளோ துன்பப்படுவார், இவ்வளோ கஷ்டப்படுவார், இவ்வளோ மரண அவஸ்தை உண்டுன்னு தெரிஞ்சிருந்தும் இறங்கி வந்தார். அந்த கீழ்ப்படுதலை தான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய ஜீவனையும் தியாக பலியா நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தார். நம்மளை விடுவிக்கும்படி, நம்மளை மீட்கும்படி, நம்மளை குணமாக்கும்படி, நம்மளுடைய வறுமை தரித்திரங்கள் நீங்கும்படி, எல்லா சத்துரு போராட்டத்திலேருந்து நம்மளை மீட்கும்படி தான் இயேசு கிறிஸ்துவும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பூமிக்கு வந்து இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சதுனால பிதாவான தேவன் அவரை விட்டுட்டாரா? பாருங்க, சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும், உயிர் போற வரைக்கும் தன்னை தாழ்த்துனால பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஹானர் பண்றாருன்னு பாருங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நீ டைரக்டா என்கிட்ட எதுவும் கேட்காத, எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேளு, தரேன். பாத்தீங்களா? பிதாவான தேவன் அந்த பெரிய நாமத்தை, அந்த பெரிய ஆசீர்வாதத்தை, மகிமையை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துருக்குறாங்க. பெரிய ப்ரொமோஷன். கர்த்தர், கர்த்தர் எல்லாருடைய நாவுகளும் அறிக்கை செய்யணும், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன். ஆமென், ஆமென். அதனால நம்மளுக்கு என்ன பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தாழ்த்தப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆமென். நம்ம தாழ்ந்து போகிறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம்ப்பா. ஏன்னா ப்ராக்டிக்கலி எனக்கு தெரிஞ்சு தாழ்மை அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட், அவ்வளோதான். அதனால் நம்ம தாழ்ந்து போகிறதுனால அது கேவலமோ இல்லை வேறு மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது, யோசிக்கவும் முடியாது. அது காட்ஸ் கிஃப்ட். ஸோ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மையை தரித்து கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென், ஆமென். Have a blessed day. God bless you. Bye-bye.